ஊர்ல ராமு என்ற மனிதரை தெரியாதவர்கள் யாருமே இல்லை. பணத்தால் பெரியவன் இல்ல, மனசால் பெரியவன். அதிகாலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து தன்னோட கோழி பண்ணைக்குள் போய் ஒவ்வொரு கோழியையும் குழந்தைய போல பார்த்துக்குவான். அவன் கையிலிருந்த தானியத்தை போட்ட உடனே நூற்றுக்கணக்கான கோழிகள் அவனைச் சுற்றி ஓடி வரும். அந்த காட்சியை பார்த்தாலே இவங்க எல்லாம் கோழிகள் இல்லை, ராமுவோட குடும்பம்னு சொல்லலாம். என் செல்லங்களா, வாங்க வாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. யாரும் சண்டை போடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். நீங்க தினமும் இடுற இந்த முட்டைதான் என் குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்கித் தருது. உங்களால் தான் என் வாழ்க்கை ஓடுது. உங்களை நான் வெறும் வியாபாரத்துக்காக வளர்க்கல, என் உயிரா வளர்க்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆனா அது என் குடும்பத்துக்கு நடந்த மாதிரி எனக்கு வலிக்கும். ராமுவின் மனைவி கமலா ராமுவைப் போலவே நல்ல மனசு கொண்டவள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு எப்போதுமே பயமா இருந்தது. அது ராமுவின் தம்பி ரவி. ரவியின் பார்வை. அவன் பேசுற விதம், அண்ணன் முன்னாடி சிரிச்சாலும் பின்னாடி இருக்கிற பொறாமையை கமலா பல நாளாக கவனிச்சிருந்தாள். அன்று மாலை என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இத ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க கோபப்படுவீங்களோன்னு பயந்தேன். நம்ம ரவியோட பார்வை எனக்கு சரியாவே தெரியல. நீங்க எவ்வளவு உதவி பண்ணினாலும் அவ முகத்துல சந்தோஷம் தெரியல. நீங்க முன்னேறத பார்த்தா அவ உள்ளுக்குள்ள ஏதோ கொதிக்கிற மாதிரி இருக்கு. நான் அவன வெறுக்கல. அவனும் இந்த வீட்டு பையன்தான். ஆனா ஒரு பெண்ணா, ஒரு மனைவியா, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாரையும் நம்புறது நல்லதுதான். ஆனா அளவுக்கு அதிகமா நம்புறதும் சில நேரம் ஆபத்தாகிடும். கமலா, நீ சொல்றது உன் அக்கறைன்னு எனக்கு தெரியும். ஆனா ரவிய மட்டும் தப்பா நினைக்காத. அம்மா போனதுக்கு அப்புறம் அவனுக்கு நான் தான் எல்லாம். அவன் சின்ன வயசுல இருந்து என் கையில தான் வளர்ந்தவன். அவன் சாப்பிடாம இருந்தா நான் சாப்பிட மாட்டேன். அவன் அழுதா எனக்கு தூக்கம் வராது. அவன் சந்தோஷமா இருந்தா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நீ பார்க்கிறது ஒரு விஷயம், நான் பார்க்கிறது வேற விஷயம். அவன் மனசு நல்ல மனசு. ஒரு நாள் அவன் பெரிய ஆளாளா வருவான். அன்னிக்கு நீயே அவனை நினைச்சு பெருமைப்படுவ. ராமு பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் தம்பி மேல இருந்த நம்பிக்கை தெரிஞ்சது. ஆனா அந்த நேரத்துல ராமுவை பற்றி ரவி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அந்த எண்ணம் ஒரு குடும்பத்தை சிதைக்கப் போகுது. அதே நேரம் ரவி தனியா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ராமுவோட பண்ணைய பார்த்துக்கிட்டே இருந்தான். கோழிகள்தான் வாடிக்கையா, லர்கள், பணம், இதையெல்லாம் பார்த்ததும் அவன் முகத்தில் சிரிப்பு இல்லை, பொறாமை மட்டும் இருந்தது. என்னோட அண்ணன் அண்ணன்னு எல்லாரும் புகழ்றாங்க. நல்லவன், நல்ல மனசு, உதவி செய்றவன்னு ஊரே பேசுது. ஆனா யாராவது ஒருத்தராவது என்ன பத்தி இப்படி பேசுறாங்களா? நான் அவனுக்கு பின்னாடியே வாழணுமா? எப்ப பார்த்தாலும் ராமு ராமுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு நாள் இந்த ஊரே ரவின்னு சொல்லணும். அதுக்காக என்ன செய்யணும்னாலும் செய்வேன். யாரையும் நம்பி வாழ மாட்டேன். இனிமே என் வாழ்க்கைய நான் மட்டும்தான் மாற்றப் போறேன். அந்த இரவு ரவி எடுத்த ஒரு முடிவு. அண்ணனோட கோழிகளை மட்டும் இல்ல, அவன் நம்பிக்கையையும் திருடப் போகுது. இருட்டு மெதுவாக அந்த கிராமத்தை மூட ஆரம்பிச்சது. ஒரு மனிதனோட பணத்தை திருடுறது பெரிய குற்றம். ஆனா அவன் நம்பிக்கைய திருடுறது அதைவிட பெரிய துரோகம். அந்த இரவு ராமு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் தம்பி ரவி மட்டும் தூங்கல. அவனோட கண்களில் தூக்கமில்லை, பேராசை மட்டும்தான் இருந்தது. அந்த பேராசை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு அண்ணனின் இதயத்தை உடைக்கப் போகுது. அந்த இரவு கிராமம் முழுக்க அமைதியாக இருந்தது. எல்லா வீடுகளிலும் விளக்குகள் அணைந்து விட்டன. தெருக்களில் நாய்கள் குரைக்கும் சத்தம் மட்டும் கேட்டது. ரவி மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவனுடைய முகத்தை ஒரு கருப்பு துணியால் மூடியிருந்தான். சுற்றிலும் யாராவது பார்க்கிறார்களா என்று பலமுறை திரும்பி திரும்பி பார்த்தான். பிறகு நேராக ராமுவின் கோழிப்பண்ணையை நோக்கி நடந்தான். அண்ணா, நீ என்ன எவ்வளவு நம்புறன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கைய உடைக்கிறவன் நான் தான் என்றாலும், இந்த வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும். நான் எப்பவும் உன் நிழலா இருக்க முடியாது. இந்த ஊர்ல ராமுவோட தம்பின்னு மட்டும் சொல்லக்கூடாது. ரவின்னு தனியா பேசணும். அதுக்காக இன்று நான் செய்யப் போற காரியம் தவறு என்று எனக்கே தெரியும். ஆனா இந்த தவறுதான் நாளைக்கு என்ன பெரியவனா மாற்றும்னு நான் நம்புறேன். மன்னிச்சுக்கோ அண்ணா. இந்த ஒரு தடவை மட்டும்.
உன் நம்பிக்கைய நான் பயன்படுத்திக்கிறேன். ரவி மெதுவாக பண்ணைக்குள் நுழைந்தான். அவன் ஒவ்வொரு கூண்டையும் திறக்க ஆரம்பித்தான். பயந்த கோழிகள் சத்தம் போட ஆரம்பித்தன. உடனே ரவி அவற்றை அமைதிப்படுத்த முயன்றான். ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா கோழிகளையும் வண்டியில் ஏற்ற ஆரம்பித்தான். அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள ராமு திடீர்னு கண் திறந்தான். கோழிகள் கத்துற சத்தம் அவன் காதுல விழுந்தது. அவன் வெளியே வருவானா? ரவி கையும் களவுமா மாட்டிக்குவானா? சில நேரங்களிலே நம்மை காயப்படுத்துறவன் யாருன்னு தெரிஞ்சதை விட அவன் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நாம் உடைத்துட்டோம்னு உணர்ற தருணம்தான் அதிக வலி தரும். அந்த இரவு ரவி செய்தது ஒரு திருட்டு மட்டும் இல்லை. அது ஒரு அண்ணனின் நம்பிக்கையை திருடிய தருணம். கோழிகள் சத்தம் கேட்டதும் ராமு திடீரென கண் விழித்தான். அவனுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. என்ன சத்தம் இது? என் கோழிகள் ஏதோ பயந்த மாதிரி கத்துது. இவ்வளவு நேரத்துல யாரு பண்ணைக்குள்ள இருக்காங்க? ராமு வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்த அந்த நொடி ரவி அதிர்ச்சியில் நின்று போனான். அவன் கையில் இருந்த கோழி அசைந்தது. ஒரு சில நொடிகள். அண்ணா என்ன பாத்துட்டாரா? இல்ல இல்ல, நான் இப்போ மாட்டிக்க கூடாது. இத்தனை நாள் அவர் என் மேல வைத்த நம்பிக்கைய இன்று நான் உடைக்கிறேன்னு தெரிஞ்சா அவர் என்ன மன்னிக்கவே மாட்டார். ஆனால் ராமு அருகில் வருவதற்குள் ரவி இருட்டை பயன்படுத்தி அங்கிருந்து ஓடி மறைந்து விட்டான். ராமுவுக்கு எதுவும் புரியவில்லை. அடுத்த நாள் காலை எப்போதும் போல சந்தோஷமாக கோழிகளுக்கு உணவு கொடுக்க வந்தான் ராமு. ஆனால் அவன் பார்த்த காட்சி அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காட்சியாக மாறியது. கூண்டுகள் காலியாக இருந்தன. நூற்றுக்கணக்கான கோழிகள் இருந்த இடத்தில் இப்போது வெறுமை மட்டும் இருந்தது. என்ன இது? என் கோழிகள் எங்க போச்சு? நேத்து வரைக்கும் இங்க இருந்த எல்லாமே இப்போ இல்லையே. இது எப்படி நடந்தது? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தது ஒரே இரவுல காணாம போயிடுச்சு. ராமுவின் கண்களில் கண்ணீர் வந்தது. என்றால் அந்த கோழிகள் அவனுக்கு வெறும் வியாபாரம் இல்லை. அது அவன் உழைப்பின் அடையாளம். அவன் பல வருடங்கள் தூக்கமில்லாமல் பார்த்து கொண்ட உயிர்கள். என்னங்க, இப்படி எப்படி நடக்கும்? இவ்வளவு கோழிகளையும் ஒருத்தர் எடுத்துட்டு போற அளவுக்கு பெரிய விஷயம் நடந்திருக்கே. நமக்கு தெரிஞ்ச யாராவது தான் இத செய்திருக்கணும். நீங்க யாரையும் சந்தேகிக்காம இருக்காதீங்க. உண்மைய கண்டுபிடிக்கணும். கமலா, கோழிகள் போயிடுச்சுன்னு எனக்கு வலி இருக்கு. ஆனா அதைவிட ஒரு விஷயம் முக்கியம். நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்தா உடனே ஒருத்தரை குற்றம் சொல்லக்கூடாது. ஒருவேளை இதை எடுத்தவனுக்கு உண்மையிலேயே ஏதாவது கஷ்டம் இருந்திருக்கலாம். பசி, தேவைகள், சூழ்நிலை சில நேரம் மனிதனை தவறான வழிக்கு கொண்டு போயிடும். அவன் செய்தது சரி என்று நான் சொல்லல. ஆனா அவன் வாழ்க்கை என்ன சூழ்நிலையில இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதனால நான் யாரையும் சந்தேகப்பட மாட்டேன். நீங்க இவ்வளவு நல்ல மனசோட இருக்கறதால தான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. உங்கள யாராவது பயன்படுத்திக்கிட்டா கூட நீங்க அத நம்ப மாட்டீங்க. எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கிற இந்த மனசு உங்களுக்கு பலமா இருக்கு. ஆனா சில நேரம் அதே மனசுதான் உங்களுக்கு வலியும் தரும். ஒரு வாரம் கடந்தது. ராமு இன்னும் தன்னோட இழப்பிலிருந்து மீளவில்லை. ஆனால் அந்த ஊரில் புதுசா ஒரு விஷயம் நடந்தது. ஒரு கடை திறக்கப்பட்டது. அந்த கடையின் பெயர் ஹனி சிக்கன் லாலிபாப். ஆனா அந்த கடைக்கு பின்னாடி இருந்த ரகசியம் ராமுவின் வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை சோதிக்கப் போகுது. ஒரு மனிதன் தவறான வழியில சம்பாதிச்ச பணம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த சந்தோஷம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஏன்னா உண்மைய மறைக்க முடியும். ஆனா மனசாட்சியை மறைக்க முடியாது. கடைக்கு நல்ல கூட்டம் வர ஆரம்பித்தது. ஆனால் அந்த கடையின் உரிமையாளர் வேறு யாரும் இல்லை. ராமுவின் தம்பி ரவி. என்னங்க, இத நான் எப்படியும் கேட்கணும்னு நினைச்சேன். ரவிக்கு இவ்வளவு பெரிய கடை வைக்கிற அளவுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? நேத்து வரைக்கும் அவன் சாதாரணமா இருந்தான். இன்னைக்கு பாருங்க, பெரிய கடை, பெரிய செலவு, இவ்வளவு பொருட்கள். எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. நான் தம்பிய குறை சொல்லல. ஆனா இந்த விஷயம் என்னமோ எனக்கு மனசுக்கு நிம்மதியா இல்ல. கமலா, நீ இன்னும் அதே விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ரவி என் தம்பி. அவன் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அவனுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுக்காக அவனை சந்தேகப்படுறது சரியில்லை. நான் கஷ்டப்பட்ட காலத்துல அவன் என்னோட கூட இருந்தவன். அவன் நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். சில உண்மைகள் நம்ம தேடி வராது. நாம தான் அதை தேடி போக வேண்டியிருக்கோம். ஆனா அந்த உண்மை கிடைக்கும்போது அது நம்ம சந்தோஷத்தை அழிக்குமா இல்ல நம்ம மனச மாத்துமா? அதை முடிவு செய்வது அந்த ஒரு நொடி. ஒரு நாள் ராமு அந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது ரவியின் கடையின் பின்புறத்தில் இருந்து கோழி கத்தும் சத்தம் கேட்டது. ராமு நின்றான்.
அந்த சத்தம் அவனுக்கு பழக்கமானதாக இருந்தது. அவன் மெதுவாக கடையின் பின்புறம் சென்றான். அங்கே ரவி யாரும் இல்லை என்று நினைத்து கோழிகளுக்கு உணவு போட்டுக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் பெருமை. உங்களால தான் இன்று நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அண்ணன் உங்களை சாதாரண கோழிகளா பார்த்தார். ஆனா நான் பார்த்தது ஒரு வாய்ப்பா. உங்களை எடுத்துக்கிட்டு வரலைன்னா இன்று எனக்கு இந்த கடை இருந்திருக்காது. இப்ப பாருங்க, இந்த ஊர்ல எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க. நேத்து வரைக்கும் நான் ராமுவோட தம்பி. இன்னிக்கு நான் ரவி, இந்த கடையோட முதலாளி. என் வாழ்க்கைய மாற்றியது நீங்க தான். அந்த வார்த்தைகள் ராமுவின் காதுகளில் விழுந்தது. அந்த நொடியில் அவனுடைய கால்கள் அப்படியே நின்றுவிட்டது. அவன் தேடிய திருடன் வேறு யாரும் இல்லை. அவன் உயிராக நேசித்த தம்பி. ராமு எதுவும் பேசவில்லை. ரவியிடம் சண்டை போடவில்லை. கோபப்படவில்லை. அவன் அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றான். ஆனால் அவன் கண்களில் கண்ணீர் மட்டும் இருந்தது. சில காயங்கள் உடம்பில் இருந்தால் மருந்து போட்டு குணப்படுத்தலாம். ஆனா நம்பிக்கை உடைந்த காயம், அதை குணப்படுத்த ஒரே மருந்துதான் இருக்கு. அது உண்மை மற்றும் அன்பு. வீட்டுக்கு வந்த ராமு அமைதியாக உட்கார்ந்தான். கமலா அவன் முகத்தை பார்த்ததும் ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டாள். கமலா, நான் என் தம்பியை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? அவன் சின்ன வயசுல இருந்து என்னோட உயிர். அவனுக்காக நான் எத்தனை முறை என்னோட ஆசைகளை விட்டிருக்கேன். அவனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உதவி பண்ணிருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நிலம் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இன்று என் கையால வளர்த்த கோழிகளையே அவன் திருடி அவன் வாழ்க்கையை கட்டியிருக்கான். எனக்கு கோழிகள் போனதுக்காக மட்டும் வலி இல்ல கமலா. என் தம்பி மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சே, அதுதான் என்னால தாங்க முடியல. ஆனா கமலா, அவன் என்ன பண்ணாலும் அவன் என் தம்பிதான். அவன் தவறு செய்திருக்கான். ஆனா அவன் அழிஞ்சு போகணும்னு நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். அவன் நல்லா இருக்கணும். அவன் ஒரு நாள் தன்னோட தவறை புரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு வேண்டும். இந்த வார்த்தைகள் அனைத்தையும் வீட்டின் வெளியே நின்று ரவி கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கண்களில் கண்ணீர். அவன் செய்த தவறு அவனுக்கு புரிந்தது. அவன் நினைத்தான், அண்ணன் என்னை வெறுப்பார் என்று. ஆனால் அண்ணன் இன்னும் அவனை நேசித்தான். அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பெரிய ஆளாகணும்னு நினைச்சேன். ஆனா பெரியவனா ஆகறதுக்கு பதிலா நான் ஒரு மோசமான மனிதனா மாறிட்டேன். நீங்க என்ன நம்புனீங்க. நான் அந்த நம்பிக்கைய உடைச்சிட்டேன். நீங்க எனக்கு உதவி செய்தீங்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். என் கண்ண பொறாம மூடிச்சு. உங்களோட அன்பு எவ்வளவு பெரியதுன்னு இப்போதான் புரியுது. என்ன தண்டிச்சாலும் பரவாயில்ல அண்ணா. ஆனா என்ன உங்க தம்பின்னு மட்டும் மறுக்காதீங்க. ரவி, நான் உன்னை எப்போதுமே என் தம்பியாதான் பார்த்தேன். நீ தவறு செய்ததால அந்த உறவை நான் தூக்கி எறிய மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. பணம் சம்பாதிக்கலாம், கடை கட்டலாம், பெரிய மனிதனா ஆகலாம். ஆனா ஒரு முறை உடைந்த நம்பிக்கையை திரும்ப பெறுவது ரொம்ப கஷ்டம். இனிமேல் உண்மையா வாழு. அதுதான் எனக்கு வேண்டும். ரவி கண்ணீரோடு ராமுவை அணைத்துக் கொண்டான். அந்த நாளுக்குப் பிறகு ஹனி சிக்கன் லாலிபாப் கடை ரவி மட்டும் நடத்தும் கடையாக இல்லை. அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து நேர்மையாக நடத்தும் கடையாக மாறியது. பொறாமை நம்ம கையில இருக்கிற சந்தோஷத்தை கூட பறிச்சிடும். ஆனா அன்பு உடைந்த உறவையும் மீண்டும் சேர்த்துவிடும். ஒருவரை விட ஒருவர் பெரியவராக வேண்டும் என்று நினைப்பதை விட ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க நினைத்தால் வாழ்க்கை எப்போதும் அழகாக இருக்கும்.